எந்த குழந்தையாவது அம்மாவையோ அப்பாவையோ பார்த்து அந்த பையனோட அம்மாவோ அந்த பொண்ணோட அம்மா மாதிரி நீ ஏன் அழகா இல்லை கேட்டதுண்டா? கேட்காது. குழந்தைக்கு மிகப்பெரிய ஞானம் உண்டு. தன் அம்மா அப்பாவை குறை நிறையோடு அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஞானம் ஒரு குழந்தைக்கும் உண்டு. அந்த ஞானம் நமக்கு கிடையாது. கடவுள் கொடுத்த ஒரு வரம், நமக்கு கிஃப்டா வந்தது அது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கான காப்பகம் இருந்தால் ஒரு அரை நாள் போய் இருந்துட்டு வாங்க. போயிட்டு வாங்க, உங்கள் குழந்தைகளோடு போயிட்டு வாங்க. வாழ்க்கையின் ஆகப்பெரிய சவால்கள் அங்கதான் இருக்கு. என் வீட்டு எதிர்த்தாப்புலயே வச்சு நடத்துறாங்க. 20 குழந்தைகள் இருக்காங்க. கார்ல வந்து இறங்குறாங்க, பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு. அந்த பிள்ளைக்கு 12 வயசுக்கு மேல. தன்னுடைய ஆடையை சரியா அது மேல போட்டுக்க தெரியாது. உமிழ்நீர் வாயில வடிஞ்சா அதால தொடச்சிக்க தெரியாது. 2 கண்ணும் ஒரே சமயத்தில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியாது. கை கால்கள்லாம் காத்துல ஒரு கோஆர்டினேஷனே இல்லாம ஆடிக்கிட்டு இருக்கும். தன் பெயரை சொல்லி கூப்பிட்டால் கூட அந்த குழந்தைகளுக்கு சரியா ஒரே தடவையில் திரும்பி பார்க்கவே தெரியாது. எல்லாத்துக்கும் மேல அந்த குழந்தையால டாக்டராவோ என்ஜினியராவோ ஆகவே முடியாது. அந்த குழந்தைய தினம் இடுப்புல தூக்கிட்டு போய் அம்மாக்கு டாட்டா சொல்லு, அம்மாவுக்கு முத்தா கொடுன்னு சொல்லி கிள்ளி கொஞ்சி அதுக்கு ஒரு சாப்பாடை கொடுத்து டீச்சர்கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ஒரு நாள் என்ன கேட்பாங்க தெரியுமா? அவளே சாப்பிட கற்றுக்கிறாளா மிஸ்? கீழே சிந்தாம அவள் 1 பாத்ரூம் வந்தால் சொல்கிறாளா? அவள் துணியிலே போகாமல் சொல்ல தெரியுதா? துணி விலகினா மூடிக்க தெரியுதா? அந்த பேசிக் அடிப்படையெல்லாம் அவளுக்கு தெரிய வருதா? ஒரு தாயின் உச்சபட்சமான குழந்தையை பற்றிய எதிர்பார்ப்பு அங்கு அதுதான். எல்லாருக்கும் நம்ம குழந்தைகிட்ட குறையே இல்லாத ஒரு படைப்பிடம். நாம குறைய தேடி தேடி தோண்டி தோண்டி பார்த்து சந்தோஷத்தை நாமளே எங்கேயோ தொலைக்கிறோம். செய்யாதீங்கம்மா. எல்லா புலன்களும் சரியாக வேலை செய்கிற குழந்தைகளை மனதளவில் ஊனமாக்குவது பெற்றோருடைய எதிர்பார்ப்புகள் தான். அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு குறைத்து கொள்ளுங்கள். முடிந்தா நிஜமா சொல்றேன், அந்த மாதிரி குழந்தைகள் இருக்கிற காப்பகத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெற்றோரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசுங்கள். குழந்தை வளர்ப்பு என்பது எவ்வளவு அழகான கலைன்னு இந்த உலகத்துல அவங்கள தவிர்த்து யாராலுமே சொல்ல முடியாது. அந்த குழந்தைகள் அவங்க வளர்த்து தான் இருக்காங்க, நல்லா தான் கொண்டு வராங்க. அந்த வயசுக்கு எவ்வளோ தெரியணுமோ தெரியட்டோம்மா. 1ஆம் கிளாஸ்லேயே ரொபாட்டிக்கெல்லாம் படிக்க வேண்டாம். 1ஆம் கிளாஸில் பாத்ரூம் வருதுன்னு சொல்லட்டும், தானே கதவை சாத்திக்கிட்டு டாய்லெட் போட்டோம், பர்சனல் ஹைஜீன் தெரிஞ்சுக்கிட்டோம், கீழே இருக்கிறத இறைக்காம சாப்பிட்டோம், தட்டில் வச்சதை பெரியவங்கக்கிட்ட மரியாதை கொடுக்க தெரியட்டும். போதும். பிடிச்சி அதை திணிச்சு 1330 நீ ஒப்பிச்சா தான் தூங்கலான்னு சொல்லி. ஏன் உங்களுக்கு தெரியுமா 1330 குரலும்? அகர முதலுக்கு மேலே தெரியாது உங்களுக்கெல்லாம். உண்டா இல்லையா? மட்டமா பேசலாமா? இது யதார்த்தம். தேவையானவற்றை தேவையான பொழுது கற்றுக்கொள்கிற மனப்பாங்கை குழந்தைகளிடம் வளர்த்து விடுங்கள். ஊருக்கு முன்னாடியே முந்திரி கொட்டை மாதிரி திணிக்காதீங்கம்மா, வேண்டாம். அது ஒரு மாதிரியா ஆயிடும். நான் யாருன்னு கேட்கும் ஒரு வயசுல, எதுவுமே புரியாது. நம்மளை சுத்தி சவால்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். எல்லா சவாலையும் சந்திப்பதற்காக இந்த குழந்தை இந்த பூமியில வரல. அதால என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யறதுக்கு தான் இந்த குழந்தை வந்திருக்கு. திணிக்க வேணாம். நம்ம அப்படியே அதை வந்து நம்ம தான் அதை ரிமோட் வச்சு அப்படியே இயக்கிறோம் மாட்டோம் பண்ண வேணாம். வாழ்க்கையை அது ரசித்து வாழட்டும். குழந்தைகளிடமிருந்து குழந்தை பருவத்தை நான் பிள்ளைய வளர்க்குறேங்கிற பேரில் தயவு செய்து யாரும் திருடாதீர்கள். அது என்ன மார்க் பயனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அதோடு சந்தோஷமாக நேரத்தை செலவிட முதலில் உங்கள் மனதை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி, நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.